உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால் எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. கும்பராசி நேயர்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு எந்த முருகர் வழிபாடு தீர்வுகளை கொடுக்கும் சார்? முருகன் வழிபாடுல கும்பத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு. காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு. கும்பம் சனியுடைய மூலத்திரிகோண வீடு. ஈஸ்வரன் சனீஸ்வரன் முருகனுடைய அப்பாவோட வீடு. அதனால கும்பத்துக்கும் முருகனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. 7ஆம் இடம் என்பது சிம்மம் இதுக்கு. அப்ப முருகன் இந்த கும்பராசினியர்கள் தற்சமயம் ஜென்ம சனிலிருந்து விடுபட்டாலும் கூட 7.5 சனி தாக்கம் இருந்துட்டு தான். நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், தீர்வில்லாத முடிவில்லாத ஆர்குமெண்ட்ஸ், நிறைய தொந்தரவுகள், மரண பயத்தில் கூட சில பேர் வாழ்றாங்க கும்பத்தில். எங்கேயாவது என்னை கொலை பண்ணிடுவாங்களோ, இல்ல வேலையை இழந்துருவேணும், தெருவுக்கு வந்துருவேணும், ஓவர் திங்கிங் மட்டும் இல்லாம அந்த 7.5 சனி ஜென்ம சனி அப்படி அடிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. தந்தை தாயாருடைய உடல்நிலை, ஃபாதர் மதருக்கு ஹெல்த் ரொம்ப மேக்சிமம் வர்ஸ்ட் சினாரியோல இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த முருகன் வழிபாடு என்பது கை கொடுக்கும். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, யாமிருக்க பயமேன் அப்படின்னு முருகன் சொல்றாப்ல. 10 மலை முருகன் கோவிலுக்கு போய் கும்பராசினியர்கள் வணங்கும் பொழுது, அதுல முக்கியமான நாட்கள் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமை. இந்த கிழமைகள்ல 10 மலை முருகனை போய், முருகப்பெருமானை போய் மனசார வேண்டி வணங்கும் போது நிறைய பலன்கள் கிடைக்கும். இது இல்லாத பட்சத்துல போக முடியலங்கிற பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அறுபடை வீடுக்கு போகலாம். அதுவும் நல்ல அற்புதமான ஒரு கோவில், நல்ல அமைதியை தரக்கூடிய கோவில். குமரன் குன்றம் குரோம்பேட்டையில இருக்கு, நேரு நகர் பக்கத்துல. அந்த கோவிலுக்கும் போகலாம். இந்த ஸ்தலங்கள்லாம் இந்த கும்பராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வை தரும். இப்ப என்னால போக முடியலன்ற ஒரு அந்த மாதிரி என்னால இந்த கோயிலுக்கு போக முடியல, நீங்க சொல்ற கோயிலுக்குலாம் போக முடியல, வீட்டுல இருந்து எனக்கு ஒரு எளிதான ஒரு வழிமுறைகள், முருகன் பெயரால் நடக்கக்கூடிய அன்னதானம் வீட்டுல நடக்கணும். முருகன் பெயரை சொல்லி நடக்க வேண்டும். முருகன் பாடல்களை பாட வேண்டும். செவ்வாய்க்கிழமை இரவு இந்த சாயங்கால வேலை 6 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ள முருகன் பஜனை பாடல்களை பாட வேண்டும். இது ரெண்டுமே வீட்டுல பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும், பிளஸ் எப்பேற்பட்ட சங்கடங்களையும் தீர்க்கும். சார், இப்போ இந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வர பகவான் இப்போ பாத சனியில இருக்காரு. அப்போ எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள் அவங்களுக்கு ஆல்ரெடி எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப்ல இருந்து வெளில வந்திருப்பாங்க, இன்னும் என்ன மாதிரியான ஒரு முருகன் வழிபாடு அவங்களுக்கு இன்னும் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் சார்? எப்படின்னா, ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டோம், அந்த கடன்காரன் நம்மளை கழுத்துல கத்திய வைக்கிறான், அதுதான் ஜென்ம சனி. இன்னொரு கடன்காரன்ட்டு இருந்து கடனை வாங்கி அந்த கழுத்துல கத்தி வைக்கிற கடனை மட்டும் அழைச்சிட்டோம், ஆனா இவருக்கு தரணும், அதுதான் பாத சனி. நல்ல எக்ஸ்பிளனேஷன் சார். இதுதான் உண்மை. அதனால கடன் தொல்லை அப்படியே தான் இருக்கு. கடன் என்பது இருக்கு, ஆனா அந்த கடன் கொடுத்த ஆள் அந்த கழுத்தை நெரிக்கிறது போச்சு. அது ஒண்ணுதான் மாற்றம். அவ்வளவுதான் மாற்றம். வட்டி அதே தான் கட்டுறேன், இன்னும் அதிகமா கூட கட்டுறேன். விரயம் இருக்கு, எனக்கு விரயம் இருக்கு, ஆனா எனக்கு பாத சனியில இன்னும் அந்த தொல்லையிலேருந்து முழுமையா நான் விடுபடலை. அது ஆரோக்கியம், பொருளாதாரம், கணவன் மனைவி உறவு, எதிர்கால பயம் எல்லாமே இருக்கு. முக்கியமா குழந்தைகள்ல. இதுல இளம் வயதில் இருக்கக்கூடிய கும்பராசினர்கள் 25 to 45 இவங்களுக்கு பெரிய சவால் இல்லை.
இந்த 45 to 55 60க்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு அநியாயத்துக்கு பிரச்சனைகள். ஏன்னா 25 வயசுல ஒரு பையன் வேலையில் இல்லைன்னா அந்த சமுதாயம் ஒன்றும் பெருசா பார்க்காது. சின்ன பையன் வேலை கிடைச்சிடணும். ஒருத்தர் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் அளவுக்கு வந்து வேலை போச்சுன்னு வச்சுங்க, அவர் 22வது மாடியிலேருந்து கீழே விழுந்த மாதிரி. தரையில் நன்னாக்கிறவங்க கீழே விழுந்தா வெறும் சராய்ப்பு தான். 22nd ஃப்ளோர்லேருந்து ஒருத்தர் கீழே விழுந்தா கை காலில் எலும்பு கூட தேராது. அதுதான் வித்தியாசம். அந்த 45லேருந்து 65க்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசினர்களை பெரிதும் பாதிச்சிருக்கு. வேற என்னென்னலாம் சவால்கள் இவங்களுக்கு இருக்கும் சார்? நிறைய சவால்கள் வயசுக்கு ஏத்தாப்புல. இப்போ திடீர்னு ஒரு 45 வயசுக்கு மேல மனைவி விட்டுட்டு போயிட்டா, குழந்தைங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மா இல்ல, தனிமைப்படுத்த அதை விட பெரிய சவால் எதுவுமே இருக்கு. அது வந்து அப்படின்னா உயிரோட வச்சு அனஸ்தீஷியாவே இல்லாம ஆபரேஷன் பண்ற மாதிரி. அனஸ்தீஷியா கொடுத்தா மயக்க மருந்துல நீங்க உங்களுக்கு வலி தெரியாது. அனஸ்தீஷியா கொடுக்காம ஹார்ட் ஆபரேஷன் பண்ண எப்படி இருக்கும்? அதுக்கு இணையான வழி தான் அது. அந்த தனிமைப்படுத்தப்படுதல். இன்றைக்கு பெரும்பாலும் நிறைய தனிமையா இருக்கக்கூடியவங்க நிறைய வீங்கிக்கிட்டு வராங்க சொசைட்டில. இவங்க வீக்கம் அடைந்து கொண்டு வருது. இந்த நம்பர்ஸ் பெருமளவுல பெருகிட்டு வருது. இதெல்லாம் என்ன ஆகும்னா சொசைட்டிக்கு ஆபத்தா முடியும். ஆன்டி சோஷியல் எலிமெண்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தனியா இருக்கிற ஆளுக்கு 2 வகையில தான் போகும். ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம். ஆன்மீகத்துடைய எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரீம், ஆபாசத்துடைய எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் அவங்க இருக்கவே முடியாது. அதுதான் விஷயம். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்தில் இருக்கும், மீடியாவில் இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான்னு இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான்.
எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்த எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோய் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதிலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இதுல இருக்கு. முக்கியமான விஷயம், பார்த்து கொண்டிருக்க ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிஃபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.